நந்தினி எப்படி அவங்க தங்கச்சி வச்சு தாண்டுனாளோ, அதே மாரி உங்க அம்மா வச்சு நீ தாண்ட முடியுமான்னு பார்த்து, அவங்க தங்கச்சிகிட்டயே கேட்கறாரு நம்ம சூர்யா. சூர்யா கேட்டது கரெக்ட்ன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு வச்சுட்டு அப்படியே நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த எடுத்துட்டு வந்து உங்க மூஞ்சிலே விட்டுறீன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து போட்டுறாங்க அந்த பணத்த கீழ டேபிள்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டிங்கே இருக்குங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு? அந்த திருட்டுக்காக இந்த திருட்ட வந்து நீ இப்ப மறைக்க பார்க்குறியா? இந்த பணமும் நீ திருடிட்டு தானே வந்திருப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை மேடம் இது. நான் பணத்த கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியும், நம்ம நந்தினியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ, இப்ப நம்ம சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு தப்பும் செய்யாத நந்தினிய இவ்ளோ பண்ண விட்டு பார்த்துட்டு இருக்கீங்களே டாடி. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? நீங்களாச்சும் அம்மாவ எதிர்த்து கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னடா பண்ண முடியும் சூர்யா உங்க அம்மாவ எதிர்த்து? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் ஐயா சொல்லுவாரு. ஸோ, இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குங்க. இந்த வீட்டுக்குள்ள யார் வந்து இந்த பணத்த எடுத்திருப்பா அப்படின்றத சூர்யாவும், நந்தினியும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அருணாச்சலம் ஐயா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு எதிரா நெறைய பேர் வந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க. அத கண்டுபிடிச்சு சொல்றேன் நானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாலும், நம்ம நந்தினி வந்து நான் இதுக்கு மேல வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா, வேலைக்கா? வேலைக்கு போணும்னா நீ இந்த வீட்லருந்து போகக்கூடாதுடி. என் வீட்ட விட்டு வெளிய போய் உன் தங்கச்சி வீட்லருந்து போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வீட்லருந்து ஒருத்தர் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, அது சுந்தரவல்லி அம்மாவுக்கு கௌரவ குறைச்சலும், அசிங்கமும் கூட. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என் சொந்த கால்ல நிண்டு நான் இந்த 2 லட்சத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக நான் வேலைக்கு போயே ஆவேன். நான் யாரோட தயவுலயும் நான் வாழ விரும்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு வேலைக்காரிக்கு இவ்ளோ திமிரா? என் சோத்த தின்னுட்டு என்னவே எதிர்த்து பேசுறியா? அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு மேலயும் இந்த பேச்சு என் சோத்த தின்னுட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க வரக்கூடாதுன்ற காரணத்தால தான் நான் வேலைக்கே போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம சுந்தரவல்லி அம்மா கையில நம்ம நந்தினி. அருணாச்சல ஐயா நீ பேசுறத பார்த்தா வேலைக்கு கன்ஃபார்ம் போயிடுவ போல இருக்கு. ஏம்மா நந்தினி இப்படி பண்ற? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க ஐயா, உங்களுக்கெல்லாம் வந்து எனக்காக காசு குடுக்கறதுக்கு நீங்க, சூர்யா எல்லாம் இருக்கீங்க. ஆனா அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு மருமக முறையா வர கிடையாது. உங்க பையன் என்கிட்ட வற்புறுத்தி தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், நம்ம அருணாச்சலையாவுக்கு அந்த இடத்துலயே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம வற்புறுத்தியே தாலி கட்டினாலயும் சூர்யா வந்து இப்போ வந்து நல்லா பார்த்துருக்காரு. தங்கத்த தாங்குற மாரி தாங்கிட்டு இருக்காரு நந்தினிய. அதனால தான் காசு கூட ஏற்படுத்தும்போது, வேற ஒருத்தர் மூலியமா எப்படியாச்சும் குடுத்துடலான்னு பார்த்தாங்க. ஆனா நந்தினி அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நந்தினி வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அதோட கடத்த சீக்கிரமா கட்டி முடிச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் தீர்த்து கட்டணுங்க. முக்கியமா வந்து அர்ச்சனா வச்சிருக்காங்க இல்லையா, ரேணுகா வேலைக்காரி. அவ மட்டும் நந்தினி கையில வசமா மாட்டிக்கிட்டாள்னா, உன்ன வந்து பாவம் பாட்டு சேர்த்ததுக்கு எனக்கு வச்சுடி தண்டனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது வரைக்கும் பாய்.